ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ் சங்கி சேனல். இதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூரிக்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறமேட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா மட்டும்தான் இதில் போடுறோம், மிளகாத்தூள்லாம் போடுறது இல்லைங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சோண்டு கடல மாவு கரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இதெல்லாம் ஊற்றிடுங்க. அதையும் போட்டு நல்லா கலந்த பின்னாடி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த பின்னாடி லைட்டாக உப்பு போட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கிடுங்க. நல்லா கொதிச்ச பின்னாடி அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா சுட சுட பூரி செஞ்சு பூரிக்கான சைடிஷ் நம்ம குருமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாய்.